அடுத்ததாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். மாணவர்கள் தங்களது கற்றல் மற்றும் செயல்திறனை அதிகரிக்க முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அரசு பள்ளியில் ஸ்டெம் கண்டுபிடிப்பு மற்றும் கற்றல் மையம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டு மையத்தை திறந்து வைத்தனர். இதனையடுத்து மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அமைச்சர், மாணவர்கள் தங்களது கற்றல் திறனை அதிகரித்துக் கொண்டால் தேர்வு எழுதும் போது உதவியாக இருக்கும் என அறிவுறுத்தினார். பள்ளிக்கூடம் என்பது சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ளும் இடமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். மேட்டூரில் தான் வருவதற்குள் காவிரி நீரை மலர் தூவி வரவேற்கும் நிகழ்ச்சி நடத்தியதாக கூறி பாமக எம்எல்ஏ சதாசிவம் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை தாண்டிய நிலையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் காவிரி நீரை மலர் தூவி வழிபட்டனர். இந்த நிலையில் பாமக எம்எல்ஏ சதாசிவம் வருவதற்கு முன்பே நிகழ்ச்சியை நடத்தியதாக, இதனால் ஆத்திரமடைந்த சதாசிவம் தனது ஆதரவாளர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் மண்ணெண்ணெய் ஊற்றி உயிரை மாய்த்துக் கொள்வேன் எனவும் மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை சமாதானப்படுத்தினர். திமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 11 புதிய பேருந்துகளை அமைச்சர் KR பெரியகருப்பன் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி இருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில்தான் அரசு போக்குவரத்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எனவும், மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம் மூலம் இதுவரை 6,92,00,000 பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு இலவச அரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதியில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் பங்கேற்று மாணவர்களுக்கு தங்கம், வெள்ளி காசுகளுடன் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய அவர், புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்கவும், மானிய விலையில் பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்டவை வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். இதுதான் போட சொன்னாங்க, அரிசி போடுங்க அப்படின்னாங்க. அதனையும் அரசு ஏற்றுக்கொண்டு இப்பொழுது ரேஷன் கடைகள் மூலமாக இலவச அரிசி போடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அப்போது இந்த அரசானது சொன்னதை செய்கின்ற அரசாக உங்களுடைய அரசு இருந்து கொண்டு இருக்கின்றது. எதை சொன்னமோ அதை நிறைவேற்றி வருகின்றோம் முடிகின்றது. ஒரு நல்ல கல்வி கிடைக்கும் பிள்ளைகளுக்கு, அதுதான் அரசுடைய எண்ணம். முன்னேறலாம். படிக்கின்ற வாய்ப்பு புதுச்சேரியில் இருக்கும்போது நீங்கள் வேறு எங்கேயும் கிடைக்காது. படிக்கும்போது தான் கல்லூரிக்கு போயிடலாம். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், சென்னையில் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல், தெற்கு மத்திய வங்கக்கடல், வடக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் வடக்கு அந்தமான் கடற்கரை பகுதிகளில் சூறைக்காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.